வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் பஸ்தர் பந்தம் விழாவை இன்று தொடக்கி வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் ஆகியவற்றில் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கவனம் செலுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளையோர் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் பஸ்தர் பந்தம் விழாவை இன்று தொடக்கி வைத்தார். இந்த விழாவின் மூலம் நம் நாடும் உலகமும் பஸ்தார் பிராந்தியத்தின் வளமான பழங்குடி கலாச்சாரத்தின் பெருமையை பற்றி அறிய முடியும் என்று திருமதி முர்மு தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் பாதுகாப்பின்மையும் நம்பிக்கையற்ற நிலை இருந்ததாகவும் கூறிய அவர், மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்து பெரும்பாலான மக்கள் வன்முறையை கைவிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு இவர்களுக்காக செயல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்விழாவில் 84 குழுக்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய பழங்குடி உணவு வகைகள் மற்றும் பழங்குடி இசைக்கருவிகள் உள்ளிட்டவையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 9ஆம் தேதி வரை மண்டல அளவிலான போட்டிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தொடக்க விழாவில் சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் திரு ராமன் தேக்கா மற்றும் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோலாலம்பூர் விமான நிலையத்தில் திரு நரேந்திர மோடியின் நண்பரும் மலேசிய பிரதமருமான திரு அன்வார் இப்ராஹிம் அவருக்கு அன்பான வரவேற்பு அளித்தார். பின்னர் இருவரும் கோலாலம்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், மலேசிய நாட்டின் வளர்ச்சிக்காக இந்திய வம்சாவளியினர் அளப்பரிய பங்காற்றி வருவதாக கூறினார். மலேசிய வாழ் இந்தியர்களிடையே கலந்துரையாடிய திரு மோடி, இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவு பாலமாக அவர்கள் திகழ்வதாகவும் புகழாரம் சூட்டினார். வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பிரதமர் தனது இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பும் நட்புணர்வும் மேலும் வலுப்பெறும் என்றும், ராணுவ பாதுகாப்பு, பொருளாதாரம், படைப்பாற்றல், திறன் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தனது புறப்பாட்டு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்தியா, அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கி வரும் இந்தியாவை திரு டிரம்ப் கண்டித்து இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு முதலில் 25% வரியையும் பின்னர் கூடுதலாக 25% அபராத வரியையும் விதித்திருந்தார். தற்பொழுது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக் கொண்டுள்ளதாகவும், இதனால் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் 25% அபராத வரியை குறைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான நம்பிக்கையும் ஆழமான பங்களிப்பையும் இந்த ஒப்பந்தம் பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், புதிய கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்டோருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டம் வலுப்பெறும் என்றும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதி பூண்டுள்ளதாகவும், இந்த கட்டமைப்பு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்றும், இதன் மூலம் உலகளாவிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை தொடர்ந்து தற்போது இந்திய ஏற்றுமதிகளுக்கான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். $30 டிரில்லியன் மதிப்பு கொண்ட சந்தை வாய்ப்புகள் நமது ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நம் நாட்டு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலங்களின் தலைமை வனவிலங்கு காவலர்கள் மற்றும் புலிகள் காப்பகங்களின் கள இயக்குநர்கள் பங்கேற்ற மாநாடு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தலைமையில் ராஜஸ்தான் மாநிலம் ஆல்வாரில் இன்று நடைபெற்றது. இம்மாநாட்டில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள் பற்றிய ஆய்வும், மேலும் புலிகளை பாதுகாப்பதில் ஏற்படும் சவால்கள் மற்றும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனங்களின் எண்ணிக்கை நாடு முழுவதும் 6லிருந்து 23ஆக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஃபரிதாபாத்தில் உள்ள கல்வி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தாய் சேய் நலம், தொற்று மற்றும் தொற்று அல்லாத நோய்கள் உள்ளிட்ட முக்கிய சுகாதார பிரிவுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் காசநோயை கட்டுப்படுத்துவதில் இந்தியா உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகம் செயலாற்றி வருவதாகவும், இதனை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், தரமான உற்பத்தியை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அவர் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கூடுதல் தகவல்கள். சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, பெங்களூர் ஒரு ட்ரையாங்கிள், அதாவது புல்லட் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஹை ஸ்பீடு ரயில் காரிடார் நமக்கு வர இருக்கிறது. இது ஏற்கனவே நாம பெங்களூர்லயும் சென்னையோட புதுச்சேரி இணைந்திருக்கிறது. பெங்களூர்ல சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு நிறைய டூரிஸ்ட்கள் வருவது, டூரிசத்தை வழிபடுத்துவதற்கு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரிக்கும் மிகப்பெரிய ஒரு பலனுள்ள திட்டமாக இந்த திட்டம் இருக்கும். அதே மாதிரி MSME ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை தொழில்துறையில ஏற்படுத்தக்கூடும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில ஒரு பல ஆண்டுகளாக கிடப்புல இருந்த ஒரு திட்டம், சேதாரப்பட்டுல 800 ஏக்கர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆனது முழுமையாக பணிகள் முடிவடைந்து எல்லா அப்ரூவல் முடிந்து MSME-க்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக உருவாகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டும் கூட அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி சப்போர்ட், அதே மாதிரி சாம்பியன் ஆஃப் MSMEs திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு VP ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விபத்துகால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஜிப்மர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குத்துவிளக்கை ஏற்றி கருத்தரங்கை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஜிப்மர் நிறுவனம் தனது தரமான சிகிச்சை மற்றும் மருத்துவ புத்தாக்கத்திற்கான பங்களிப்பிற்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது என்று கூறினார். புதுச்சேரி சுகாதார சுற்றுலா மையமாக மேம்பட்டு வருகிறது என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். நடப்பு வரவு செலவு திட்டத்தில் மத்திய அரசு பொது சுகாதார பராமரிப்பு துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஜிம்பாப்வே ஹராரேயில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி 6வது முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இளைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கும் தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் தேர்வு குழுவிற்கும் மொத்தம் 7.5 கோடி ரூபாயை ரொக்க பரிசாக BCCI அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் பஸ்தர் பந்தம் விழாவை இன்று தொடக்கி வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கவனம் செலுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளையோர் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.